இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளாகிய நமக்குரிய பாடம் 2 தீமோத்தேயு 1:12 வாக்கியம். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, பாடுகளை அனுபவிக்கிறேன். சொல்லுங்க எல்லாம் அந்த வார்த்தையை. ஆண்டவரே என்னோடு பேசும், எங்களை கொண்டு பேசும். பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆனா நான் வெட்கப்பட மாட்டேன். அந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருக்குமே. பாடுகள் வரவே படாது, பாடுகள் வெட்கம் அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் நினைக்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க, பிரச்சனை வரக்கூடாது, அது எனக்கு வெட்கம். பாடுகள் வரக்கூடாது, அது எனக்கு வெட்கம். பிரச்சனையே என் வாழ்க்கையில வரக்கூடாது, அது எனக்கு வெட்கம் அப்படிங்கிறது மனித கூற்று. ஆனா இந்த மனுஷன் ரொம்ப வித்தியாசமா பேசுற. நான் பாடுகளையும் அனுபவிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், பாடுகள் மட்டுமல்ல, வேறையும் சில பிரச்சனை இருக்கு. அதன் உடன் என்ன சொல்லுகிற, பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆனாலும் நான் வெட்கப்படவே மாட்டேன். அல்லேலூயா. வாழ்க்கையில் வருகிற பாடுகளுக்கு தெய்வ மக்கள் வெட்கப்படக்கூடாது. என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு முறை கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம எவைகளுக்கு வெட்கப்படக்கூடாதுன்னு பைபிள்ல படிச்சா, சுவிசேஷத்திற்கு வெட்கப்படக்கூடாது, சுவிசேஷத்தை சொல்ல வெட்கப்படக்கூடாது. அது அங்க போனா நம்ம பிரசங்கம் மாறி போயிரு, வேண்டாம். அதே போல ஆண்டவரை ஆராதிக்க வெட்கப்படக்கூடாது, ஜோம் பண்ண வெட்கப்படக்கூடாது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வெட்கப்படக்கூடாது, நன்மை செய்ய வெட்கப்படக்கூடாது, சுவிசேஷம் சொல்ல வெட்கப்படக்கூடாது, ஊழியம் செய்ய வெட்கப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய ஜீவியத்தில் பாடுகள் சகிப்பதற்கு ஒருவரும் வெட்கப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அப்போஸ்தலர் காலங்களில் அப்படித்தான் இருந்திருக்காங்க. எல்லா பாடுகளுக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? சும்மா சின்ன சின்ன பாடுகள் கஷ்டங்கள் வரும் பொழுது நான் ஜெபம் பண்ண மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன், தேவனை தேட மாட்டேன், ஆலயத்துக்கு போக மாட்டேன், குளிக்க மாட்டேன், பல்லு தேய்க்க மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கப்பட, பாடுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையே. அது காரணம், அவர் அறியாமல் நமது வாழ்க்கையில் எதுவும் வருவது இல்லை. நான் நம்புறேன், நீங்க நம்பினா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஒரு முறை கூட ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சரியா? பாடுகளில் வெட்கப்படக்கூடாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, அதுல வெட்கப்படக்கூடாது. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துல தான் செய்திருப்பார். ஆண்டவர் ஏதாவது ஒரு நோக்கத்துல தான் இதை அனுமதிச்சிருப்பார். இதுக்கு பின்னால ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். இது இப்ப நமக்கு தெரியாது, அதுக்கு முடிவுல தான் விளங்கும். அதனால இப்ப நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்ப நான் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன செய்யணும்? யோசேப்பனுடைய வாழ்க்கையில அப்பாவை விட வேண்டியது வந்துச்சு, அம்மாவை விட வேண்டியது வந்துச்சு, வீட்டை விட வேண்டியது வந்துச்சு, சகோதரங்களை விட வேண்டியது வந்துச்சு, சொந்த ஊரை விட வேண்டியது வந்துச்சு, அவமானம், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் வந்துச்சு. வெட்கப்படத்தக்க எல்லா சூழ்நிலைகள் வந்தாலும் விசுவாசத்தில் நிற்பதற்கு மட்டும் அவர் கற்றுக்கொண்டார். ஆரம்பத்தில் அந்த பிரச்சனைகளை பார்த்தா எப்படி யோசிக்கலாம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா, இதெல்லாம் ஒரு ஆத்மீகமா, இதெல்லாம் ஒரு விசுவாச வாழ்க்கையா, இது ஒரு மானங்கட்ட பொழப்பா தெரியலையான்னு நமக்கு தோணும். ஆண்டவர்ன்ற, ஜபம்ன்ற, துதின்ற, பிரசங்கம்ன்ற, ஊழியம்ன்ற இதெல்லாம் செய்தும் வாழ்க்கையில் அவமானம் வருதா அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா அந்த முடிவு மகிமையாத்தான் இருக்கும், ஆரம்பத்தில் தெரியாது. அதனால தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒரு நாளும் பாடுகளை சகிக்க பிள்ளைகள் வெட்கப்படவே கூடாது, எதிர்த்து நிற்கவே கூடாது. எல்லாவற்றுக்காக என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். சொல்லுங்க ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு எப்படியாகிலும் பாஸ்டரை பார்த்து அவர்கிட்ட தலையை கொடுத்து ஒரு வார்த்தை ஜோம் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். இன்னைக்கு கண்டிப்பா எங்க பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு தான் அனுப்புவார் அப்படின்னு நீங்க வந்திருக்கலாம். ஏன் இந்த பாடுகள் ஆண்டவர் தெரியாமல் வரவில்லை? ஏன் இது ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, இது ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும்.
அவர் அறியாமல் வரவில்லை. இவைகளுக்கு பின் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. சந்தோஷமாய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிளம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கை முறையை நான் பார்த்த பொழுது இங்க நிக்கிறார். திடீர்னு ஆண்டவர் தரிசனத்தில் சொல்றார், நீ எழும்பி அந்தியோக்கியாக்கு போயிடுவார். அந்தியோக்கியாவில் ஊழியத்தை செய்துட்டு இருக்கும் பொழுது நீ எந்திரிச்சு எபேசு பட்டணத்துக்கு போ அப்படிங்கிற. யோசிக்கவே மாட்டார், போயிடுவார். பைபிள் சொல்லுது, இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் நான் யோசனை பண்ணாமல் அப்படிங்கிற. மாம்சத்தோடு நான் யோசனை பண்ணல. சித்தப்பாட்டு போய் கர்த்தர் இப்படி சொல்றார், நான் செய்யலாமான்னு கேட்கல. ஆண்டவர் என்னை ஏவரார், நான் போலாமான்னு கேட்கல. ஒரு கணம் கூட யோசிக்கல. அந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை கிடைச்ச உடனே பட்டி எடுத்தார், கிளம்பிட்டார். அப்போ போகிற இடத்துல பிரச்சனை இருக்கிறது உமக்கு தெரியுமா? தெரியும். ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் எனக்கு உபத்திரவம் இருக்கிறதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு அறிவிக்கிறார் அப்படிங்கிறார். ஆனாலும் நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். ஏன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன அப்படின்னா, இதுல ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கு. தன்னுடைய விசுவாச ஜீவிதத்தை பவுல் எங்க ஒப்பு கொடுத்திருக்கிறார்? கர்த்தரிடத்தில். தன்னுடைய தீர்மானத்தை பவுல் எங்க ஒப்பு கொடுத்திருக்கிறார்? பவுலினிடத்தில். தன்னுடைய பரிசுத்த ஜீவிதத்தை கர்த்தர் எங்க ஒப்பு கொடுத்திருக்கிறார்? பவுல் கர்த்தரிடத்தில். தன்னுடைய ஜீவித பாதுகாப்பை கர்த்தர் பவுல் எங்கே ஒப்பு கொடுத்திருக்கிறார்? கர்த்தரிடத்தில். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், நம்ம கையில இருக்கிறது வரைக்கும் தான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வாழ்க்கையில எந்தெந்த பகுதி ஆண்டவர் கைக்கு போயிட்டோ அப்புறம் அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி தான் ஆண்டவர் கையில நமது வாழ்க்கையை கொடுத்து பழகணும். ஆண்டவர் கையில நம்ம படிப்பு ஆண்டவர் கையில இருக்கணும். நம்முடைய சுக வாழ்க்கை ஆண்டவர் கையில இருக்கணும். நான் உங்களை கையில தந்துடுறேன், என் குடும்பத்தை உங்க கையில தந்துடுறேன், என் விசுவாச வாழ்க்கை உங்க கையில தந்துடுறேன். இன்னைக்கு நிறைய பேர் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? இந்த ரகசியம் தெரியாததுனாலதான். நம்ம ரொம்ப ஜப வீரர்கள்னு சொல்றோம். எவ்வளவு கோமாளித்தனம் தெரியுமாடா? ஆண்டவர் கையில கொடுத்துக்கிட்டு தேவ சித்தத்தை செய்துட்டு போகாம. ஏன் தெரியுமா? ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்திருப்பீங்கன்னா, ஆண்டவர் கையில நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குமானா கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்ற நிச்சயம் இருந்திருக்குமே தவிர எப்பவும் உட்கார்ந்து புலம்ப வேண்டியதை வந்திருக்காது. நம்ம இருதயத்தில் ஒரு தைரியம் இருக்கு, அவர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போயிட்டே இருப்பாங்க, டென்ஷனே இருக்காத முகத்துல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது நீங்க எங்க இருந்து சென்னைக்கு போறீங்க, 50 லட்சம் ரூபாய் பைக்குள்ள இருக்கு. 50 லட்சம் ரூபாய் பைக்குள்ள இருக்கு. நீங்க நிம்மதியா தூங்குவீங்களா? பஸ்ல கண்டிப்பா தூங்க மாட்டேன். சாதா எல்லா உறுப்புகளும் வேலை செய்யறத விட பல மடங்கா வேலை செய்யும். டபக்கு டபக்கு டபக்குன்ட்டு. ஏன் அடிச்சுட்டு போயிடப்பட நடக்கிற நமக்கு கிட்னியை திருடுற காலம் இது. நம்மால அதே நேரத்தில் என்னுடைய கையில் இருக்கிற என் பணம் என்னை விட பாதுகாப்பான, என்னை விட சிறந்த, என்னை விட உன்னத நிலையில் இருக்கிற ஒருவருடைய கையில் அது இருக்குமானால் எனக்கு பஸ்ல தூக்கம் வருமா வராதா? நான் என் பாட்டு தூங்குவேன். ஏன்? அது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, வெளியேறப்பட்டதுதான். பட் எங்களோட கையில் இல்லை. என்னை விட சிறந்த ஒருவரிடத்தில், என்னை விட கற்ற ஒருவரிடத்தில், என்னை விட பாதுகாப்பான ஒருவரிடத்தில், என்னை விட கரிசனை உள்ள ஒருவரிடத்தில், என்னை விட என் மேல் அன்பு கூர்ந்த ஒருவரிடத்தில், என்னை விட என்னை பாதுகாக்க தெரிந்த ஒருவரிடத்தில் எனக்குரியதை கொடுத்திருக்கிறபடியினால் நோ டென்ஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த அனுபவம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்குமானால் எதை குறிச்சும் சட்டப்பட மாட்டான். நடக்கணும்னா நடந்திருக்கும். ஏனென்றால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜீவிதம் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்குமானால், அர்ப்பணிக்கப்பட்டிருக்குமானால் அது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. அல்லேலூயா. நான் தெளிவா சொல்லுவேன், நடக்கலையா கர்த்தர் விரும்பலன்னு நினைப்பேன். தந்தாரா? இதுதான் தந்தாரும்பே. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்? அவர் கையில கொடுத்திருக்கோம். நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும்? இன்றைக்கு அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், சகோதரர்களுக்கு சொல்றேன்,
உன் ஜீவியத்தை ஆண்டவர் கையில கொடு, உன் பிள்ளைகள் ஆண்டவர் கையில கொடு, உன் பிரச்சனைகள் ஆண்டவர் கையில கொடு. நீ ஏன் சும்மா போட்டு சுமக்கிற? லாரி ஃப்ரீயா வருது, நீ ஏன் பைக்கில் ஃப்ரண்ட்ல வச்சு கொண்டு போறேன்னு எடுத்து லாரி கிட்ட போட்டுட்டு நீ ஜாலியா கையை விட்டுட்டு போண்டியதானே? அங்க கையை விட்டுட்டு போனா பக்கத்துல நம்ம கூட ஒரு லாரி ஃப்ரீயா வருது, ஒரு லாரி ஃப்ரீயா வருது. நம்ம பைக்கில் பெரிய சுமையை வச்சுட்டு போவோம். அப்ப லாரிக்காரர் கேட்கிறார், எல்லாம் வண்டி சும்மா தாம்பல போகுது, போடுன்னு எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம பாட்டு ஜாலியா போயிட வேண்டியதானே? அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்திருக்கிறார். அது என்னைக்கு இந்த ட்ராக்குக்குள்ள நான் வந்தனோ அன்னைக்கு என் வாழ்க்கை, என் படிப்பு, என் எதிர்காலம், என் மக்க, என் மருமக்க, என் பேர பிள்ளைகள், என் ஊழியம், என் தரிசனம், என் அழைப்பு எல்லாத்தையும் ஆண்டவர் கையில கொடுத்துட்டேன். எனக்கு தைரியமா இருக்கு. எவ்வளவு பாடுகள் வந்தாலும் நான் வெட்கப்பட மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கை கர்த்தர் கையில இருக்கு, என் படிப்பு கர்த்தர் கையில இருக்கு, என் பரிசுத்த வாழ்க்கை கர்த்தர் கையில இருக்கு, என் தீர்மானம் கர்த்தர் கையில இருக்கு. என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரின் அனுமதி. சொல்லுங்க, கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க. ரொம்ப நல்லது. பின்னால கர்த்தரின் அனுமதி, கர்த்தருடைய அனுமதி. இப்ப நம்ம தோத்தர் ஒப்பு கொடுத்தவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தலையீடுகளை குறித்து இன்னைக்கு படிக்க போறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். யோவான் எழுதிய சுவிசேஷம், யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 9, 10, 11 வசனத்தை படிங்க. 19ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்க. மறுபடியும் அரமனைக்குள்ளே போய், இப்ப இயேசு நியாயம் விசாரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். நல்லா கவனிக்க. இயேசு என்ன செய்கிறார்? நியாயம் விசாரிக்கப்படுகிறார். மறுபடி ஏரோதுட்ட கூட்டிட்டு போறாங்க, ரெண்டாவது யார்ட்ட கூட்டிட்டு வர்றாங்க? பிலாத்து விட்ட கூட்டிட்டு போறாங்க, மறுபடி ஏரோதுட்ட போறாங்க, பிலாத்து விட்ட வராங்க. இப்படி மாறி மாறி இயேசு என்ன செய்கிறார்? நியாயம் விசாரிக்கப்படுகிறார். இப்போ லாஸ்டா பிலாத்து முன்னாலே இயேசு வந்து நிக்கிறார். இயேசு எங்க வந்து நிக்கிறார்? பிலாத்து முன்னால வந்து நிக்கிறார். உடனே பிலாத்து இயேசுவினிடத்திலே பேசுவதும் இயேசு பிலாத்துவுக்கு பதில் சொல்றதா இந்த வசனம். இனி 9ல இருந்து படிங்க. மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறார், ஐயா, உன்னை கொல்றதுக்கு இந்த பயில்வ பேயா நிக்கிறான்களே, நீ எங்க இருந்தியா வந்தேன்னு கேட்கிற. நியாயமான கேள்விதானே? ஏன்னா இந்த கொலை செய்யப்படுகிற அளவிற்கு இயேசுவினிடத்தில் பிலாத்து எந்த குற்றங்களையும் என்ன செய்யல, பார்க்கல. என் கூட ஃபாலோ பண்றீங்களா? பார்க்கல. எப்படியாகிலும் இயேசுவை பாதுகாக்கணும்னு பிலாத்து ஆசைப்படுத. அதுக்கு கூட இன்னொரு பிரச்சனை, பிலாத்துனுடைய மனைவிக்கு ஒரு வெளிப்பாடு. இந்த மனிதன் தேவ மனிதர், இவர் தெய்வீகம் கொண்டவர், இந்த மனுஷனை நியாயம் விசாரிக்கிற காரியத்தில் நீர் எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும்னு மனைவி கூப்பிட்டு காத்துல சொல்லிருச்சு. அவர்கிட்ட இவருடைய நான் சொப்பனம் ஒண்ணு பார்த்தேன், நான் பார்த்த சொப்பனம் சரியா படல, அதனால நீர் என்ன செய்யணும், இவருக்கு விஷயத்துல ரொம்ப ஞானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுதார். ஞானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. இது வேற இவருக்கு பக்கு நடிக்கு, எப்படி ஆகிலும் பாதுகாத்தரலாம் அப்படின்னு அவர் மனசுல நினைக்க, இயேசுகிட்ட இயேசுவுக்கு உதவி செய்வதற்கு தான் விரும்புறார். பிலாத்துனுடைய விருப்பம் என்ன? முழுக்க முழுக்க யாருக்கு உதவி செய்யணும்? இயேசுக்கு உதவி செய்யணும். அதுதான் பிலாத்துனுடைய ஆசை. ஆனா அதனாலதான் இயேசுகிட்ட பையன் கேட்கிறார், இயேசுவை நோக்கி நீ எங்கிருந்து வந்தவன் என்றார். அதற்கு இயேசு மாறுத்தரம் ஒன்றும் என்ன செய்யல, பதிலே பேசல. 10ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது பிலாத்து நீ என்னோட பேசுகிறது இல்லையா? பாருங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட அவன் கெஞ்சி இருக்கான், வாயை தரடா, என் கூட கொஞ்சம் பேசு ஐயா, வாயை தர, நான் உனக்கு நன்மை செய்யத்தான் நான் பேசுறேன், நீ கொஞ்சம் வாயை திறந்தேன்னா உனக்காக நான் பேசுறதுக்கு உதவியா இருக்கும். ஐயா, நீ எங்க இருந்து வந்த, உன்னு வாயை திறந்து சொல்ல. இவங்க உன்னை குறிச்சு தப்பா பேசுறாங்க, நீங்க என்ன யாரு என்ன எனக்கு தெரியலையே, உன்னு வாயை திறந்து பேசுன்ற. என்ன நடக்குது? உன்னை சிலுவையில் அறைய, அடுத்து பாருங்க, எனக்கு அதிகாரம், உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும், உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும், உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். அல்லேலூயா. பயங்கரமான ஒரு கேள்வி.
உண்மையில எனக்கு இதை நான் ரொம்ப சிந்திக்க வச்சு. ஒரு பிரதானி, தேசத்தின் ஆளுநர், இந்த மனுஷன் சொன்னதான் கொல்லுங்கன்னா கொன்றுவானுவன், வாழ வைன்னா வாழ வைப்பாங்க. அவ்வளவு அதிகாரம் உள்ள ஒரு பிரதானி என்று சொல்லுகிற ஒரு போஸ்டிங்ல இந்த ஆள் இருக்கிறார். நியாயாசனத்தில் நிக்கிற மனுஷன், ஜட்ஜ்மெண்ட் பிளேஸ்ல அவர் நிக்கிறார். அவர் சொன்னதான் அவர் சொல்றார், ஐயா உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் இருந்து தப்ப பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். இயேசு பிரதி உத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால். இதுதான் தெளிவு. ஐயா நீ பிலாத்தா இருக்கலாம், நீ நீதிபதியா இருக்கலாம், நீ நீதி அரசனா இருக்கலாம், நீ பெரிய அதிகாரியா இருக்கலாம், ஆனா பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உனக்கு அதிகாரம் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். ஒரு அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா ஆண்டவரிடத்தில் இருந்து உனக்கு அனுமதி கிடைக்காத பட்சத்தில் என் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், நான் கொடுத்திருக்கிறேன், வெட்கப்பட மாட்டேன். இந்த பூமியில் என்ன சம்பவிக்க வேண்டும் என்பதை இனி எங்க தீர்மானிக்கணும்? பரலோகம் தீர்மானிக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய உன்னத நிலை, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையின் உன்னத நிலை, அபிஷேகம் பெற்ற ஜீவிதத்தின் உன்னத நிலை, பரலோகம் பெர்மிஷன் கொடுக்காம என் எல்லைக்குள்ள உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. இயேசுவுக்குள் இருந்த தெளிவு மக்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 1000 சத்துருக்களின் சத்தம் உன் எல்லையில் எழும்பினால், கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற சத்தத்தின் உச்சத்தின் நடுவில் நீங்கள் நின்றாலும், இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகம் அனுமதிக்காத பட்சத்தில் நீ யாராயிருந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியும். யாராயிருந்தால். அல்லேலூயா. அதுதான் மக்களை ஒப்பு கொடுத்தலின் பிரதானம். அதுதான் ஒப்பு கொடுத்தலின் பிரதானம். அதுதான் ஒப்பு கொடுத்தலின் மேன்மை. விளையாட்டு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வேதத்தை கையில் எடுத்து ஆண்டவர் மகிமைப்பட ஒரு மனுஷன் வாழ்ற, அவனை வந்தவுடன் இந்த முடிய பிடுங்குற மாதிரி பிடுங்கலான்னு நினைக்கிறியா நீனு? இயேசு என்ன தெளிவா பேசினார், நீ பிலாத்தா இருக்கலாம், எனக்கு சிலுவையில் அறையவும் என்னை சிலுவையில் இந்த விடுதலையாக்க நீ அதிகாரம் உள்ளவனா இருக்கலாம், ஆனா நீ நினைச்சு என்ன சிலுவையில் அறையவும் முடியாது, நீ நினைச்சு என்ன பாதுகாக்க முடியாது. நான் வாழணுமா சாகணுமான்னு சில வருடங்களுக்கு முன்னால என்ன தெய்வத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அவர் தீர்மானிக்கணும் என் குடும்பத்தை வாழ்வதை அழிவதை. என் ஜீவியத்தை நான் ஆண்டவருக்கு கொடுத்தேம்மா, என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன். 2 வருஷத்துக்கு முன்ன கொடுத்தேன், இப்ப அவர் கையில தான் இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னால என் குடும்பத்தை அவர் கையில கொடுத்தேன், இன்னைக்கு என் குடும்பம் அவர் கையில தான் இருக்கு. இதுவரைக்கும் அந்த உள்ளங்கையை விட்டு இறங்கணும்னு நானும் நினைச்சதில்லை, இறக்கணும்னு அவரும் நினைச்சதில்லை. 15 வருஷத்துக்கு முன்னால நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு என் குடும்பத்தை எடுத்து அப்பன் கையில நான் கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த தெய்வம் வேண்டான்னு நானும் நினைச்சதில்லை, இவன் எனக்கு வேண்டான்னு அவரும் நினைச்சதில்லை. நான் வாழணுமா சாகணுமான்னு அவர் தீர்மானிக்கிறா விடே. அது எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, அது உன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, அது பரலோகம் தீர்மானிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தை குறித்து இருந்த இயேசுவின் நம்பிக்கை மக்கள். அல்லேலூயா. இயேசு அதனாலதான் சைலண்டா இருந்தார், சைலண்டா இருந்தார். இயேசுவினிடத்திலே பைபிள் சொல்லுதலம்மா, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்னே சத்தமிடாதிருந்த ஆட்டை போல சைலண்டா இருந்தார், எதுவுமே கண்டுகல, ரொம்ப தெளிவா இருந்திருக்கார். பேசு பேசு, உனக்காக பேச உத்தரவாகிறது. என்ன பேசுறது? சும்மா கடை. நான் வாழணுமா சாகணுமான்னு அவரெல்லாம் தீர்மானிக்கணும். உன்கிட்ட பேச்சு என்ன நடக்க போகுது? ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் ஒப்பு கொடுத்தலின் ஜீவிதம்.
இந்த அனுபவம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்கும்னா எப்பவுமே அவன் அழ நிக்க மாட்டான், ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. சும்மா மூக்க பிடிச்சு இடுப்புல தடவி நடக்க மாட்டான் மக்களே. அவன் பாட்டுக்கு ஆராதிச்சுக்கிட்டே இருப்பான். இயேசு நல்லவர். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி பரலோகம் தீர்மானிக்கணும் மக்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நன்மைக்கு சோத்திரம் சொல்லணும், தீமையானாலும் சோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. நீ நினைச்சு என்ன வாழ வைக்கவும் முடியாது, நீ நினைச்சு என்ன அழிக்கவும் முடியாது, நீ நினைச்சு என்ன வாழ வைக்கவும் முடியாது. நான் வாழணுமா அழியணுமான்னு நான் ஒருவருக்கு என்ன வாழ்க்கையை அர்ப்பணிச்சேன், அவர் தீர்மானிக்கலாம். அதற்கு ஸ்தோத்திரம். பட்டணங்கள் தோறும் ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல ஒரு தேவ மனிதன் வந்து அவருடைய உருமால வாங்கி, அப்படின்னா நேரியல் டபலை வாங்கி அவருக்கு கையை ரெண்டையும் கட்டிட்டு, இது போல உன்னுடைய கைகளை என்ன செய்வாங்க, இந்த சால்வைக்கு சொந்தக்காரனை கட்டுவாங்க அப்படின்னு சொல்ற. உடனே எல்லாரும் சொல்றாங்க, ஐயா பவுலே நீங்க அங்க போண்டா, ஏற்கனவே வெளிப்பாடு என்ன சொல்லுது, அங்க போனா அவனுக்கு பிரச்சனை, அங்க போனா அவனுக்கு கஷ்டம், அங்க போனா அவனுக்கு பாடு. அப்போஸ்தலன் சொன்னார், ஜீவனானாலும் சரி மரணமானாலும் சரி தெய்வம் மகிமைப்படுவார்னு எனக்கு தெரியுமடா. கிளம்பிட்டான். அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்வதின் நிமித்தம் தெய்வம் மகிமைப்படணும்னு என்ன குறிச்சு வச்சிருந்தா எனக்கு வாழ்க்கை உண்டு. மரிக்கிறதுனால மகிமைப்படணும்னு தெய்வம் நினைச்சிருந்தா எனக்கு மரணம் உண்டு. ஆனா ரெண்டு கொண்டு தெய்வ நாம மகிமைப்படும். அது போராதா நமக்கு? என்ன தெளிவியா? ஏன் புலம்புற? அல்லேலூயா. என் கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவன். அதற்கு சோதரன் ஒப்பு கொடுத்தலை சரி பாருங்க, அர்ப்பணித்தலை சரி பாருங்க, அர்ப்பணித்தலை சரி பாருங்க. நீங்கள் அவர் கையில் இருக்கிறீர்களா என்பதை மட்டும் பார். என்ன நீங்க கர்த்தர் கைகளில் இருப்பீர்களானா புலம்பலின் அவசியம் இல்லை, கண்ணீரின் அவசியம் இல்லை. ஆமை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போவியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க மக்களே, ஸ்தோத்திரம் சொல்லியா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துக்கிடுவேன். அல்லேலூயா. நான் ஒருவரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறேன், அவரால் என்னை ஆசீர்வதிக்க முடியும், அவரால் என்னை பாதுகாக்க முடியும், அவரால் என்னை நடத்த முடியும், அவரால் என்னை போஷிக்க முடியும், அவரால் என்னை வாழ வைக்க முடியும், அவரால் எனக்கு நன்மை செய்ய முடியும், அவரால் எனக்கு ஆயுச நாட்களை தர முடியும், அவரால் என் பிள்ளைகளை வாழ வைக்க முடியும். நான் ஆராதிக்கிற தெய்வத்தால் அதை செய்ய முடியும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி வர. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமீன். நீங்க என் ஸ்டைல்ல இருந்து அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விரும்பினா, இனி நீங்க துக்கமுகமா இருக்கிறத நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுங்க. பக்கத்துல நீங்க துக்கமுகமா இருக்கிறத நான் பார்க்கவே கூடாது, டென்ஷனா இருக்கிறத பார்க்கவே கூடாது, கவலையா இருக்கிறத பார்க்கப்படாது, புலம்பிக் கொண்டு இருக்கிறத பார்க்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தரின் அனுமதி. சொல்லுங்க அந்த வார்த்தையை. அந்த இடத்துல இயேசு பிலாத்துவினிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய கைகளில் அதிகாரம் இருப்பதினால் என் மேல் அது செயல்படாது. உன்னுடைய சாப்ட்வேர் இங்க வேலை செய்யாது. எப்படி? உன்னுடைய சாப்ட்வேர் இங்க வேலை செய்யாது. இந்த விவரம் இருந்தா மந்திரவாதத்தை கண்டு தெய்வ பிள்ளை பயப்பட மாட்டான். அவனுக்கு சாப்ட்வேர் நம்ம ஏரியாவில் வேலை செய்யாது, வேலை செய்யாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசுக்கு சாப்ட்வேர் நம்ம எல்லையில வேலை செய்யாது. அல்லேலூயா. ஆமா, நம்ம எல்கையில என்ன செய்யாது, வேலை செய்யாது. அது அவங்க ஏரியாவில் வேலை செய்யும். தெய்வத்தை தேடாதவன் குடும்பத்துல வேலை செய்யும், ஆண்டவரை பாடாதவன் குடும்பத்துல வேலை செய்யும். அது வேலை செய்கிற சில ஏரியா இருக்கு, அந்த சாப்ட்வேர் இங்க வேலை செய்யாது. ஏன் தெரியுமா? இது ஏரியா வேற. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சாப்ட்வேர் இங்க வேலை செய்யாது. ஏன்னா இந்த ஜீவிதம் சமர்ப்பிக்கப்பட்ட ஜீவிதம், தெய்வத்திற்கு ஒப்பு கொடுத்த ஜீவிதம், தெய்வ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த ஜீவிதம்.
இங்க வாழ வைப்பதும் அழிய வைப்பதும் தெய்வம் தீர்மானிச்சதான். தெய்வம் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க கொண்டு நிறுத்தணும்னு அவர் நினைச்சிருந்தா நிறுத்துவார். இன்னைக்கு ராத்திரி பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சில குடும்பங்களுக்கு முன் உயர்ந்திருக்கிற சில கோபுரங்களை கண்டு பயப்பட வேண்டாம். அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒண்ணுமே இல்லாம